வரமுனி மகிஷாசுரனாக மாறுதல். அடர்ந்த காடு. அங்கே தவமிருக்கும் வரமுனி. தவ வலிமையால் வரம் பெற்ற முனிவர் ஒரு சாபத்தால் மெல்ல மெல்ல எருமை தலையுடன் கூடிய மகிஷாசுரனாக மாறினார். கொடூரத்தின் பிறப்பிடம் அது. மகிஷாசுரனின் அட்டகாசம். வரபலத்தின் ஆணவத்தில் மகிஷாசுரன் 3 உலகங்களையும் ஆட்டி படைத்தான். மக்கள் நடுங்கினார்கள். தேவர்களும் முனிவர்களும் ஓடி ஒளிந்தார்கள். தேவர்கள் முறையிடுதல் மற்றும் அம்மன் தோற்றம். துயரம் தாங்காமல் தேவர்கள் ஒன்று கூடி பராசக்தியை வேண்டி யாகம் வளர்த்தனர். அந்த யாகத்தீயில் இருந்து பேரொழியாக ஒரு சின்ன குழந்தை தோன்றினாள். அம்மன் சக்தி பெறுதல். அந்த குழந்தை சாதாரணமானவள் அல்ல. வெறும் 9 நாட்களில் முழு பராசக்தியாக சர்வ ஆயுதங்களுடன் கூடிய லலிதாம்பிகை உருவெடுத்தாள். மகிஷாசுர வதம். தசரா காட்சி. 10வது நாள். போர்க்களம் ரணகளமானது. மகிஷாசுரமர்த்தினி என்ற திருநாமம் கொண்டு அன்னை ஆவேசத்துடன் போரிட்டு அரக்கன் மகிஷாசுரனை வதம் செய்து நீதியை நிலைநாட்டினாள். இந்த வெற்றியே தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. முத்தாரம்மன் பெயர் காரணம். அசுர வதத்திற்கு பின் மக்களின் நோய் தீர்க்க அவதரித்தாள். மக்களுக்கு வந்த அம்மை நோயின் முத்துக்களை கொப்புளங்களை ஆற்றி குணப்படுத்தியதால் அன்னைக்கு முத்து ஆற்று அம்மன் முத்தாரம்மன் என்ற திருநாமம் நிலைத்தது. குலசேகரப்பட்டினம் கோயில் காட்சி. இன்றும் குலசேகரப்பட்டினத்தில் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேதமாய் வீற்றிருக்கும் அருள்மிகு முத்தாரம்மன் தனது பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறார். ஓம் சக்தி.